வீட்டில் கிரைண்டர் வாங்கி 2 வீக்கு மேலே ஆகுது. இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி இட்லிக்கு மார்னிங்கே ஊற போட்டுட்டேன். நானே கிரைண்டருக்கு சீசனிங் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அக்காட்ட கேட்டு தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி கழுவுன தண்ணியை 6 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கல்லில் இருக்க தூசி எல்லாமே ஊறி வந்துடும். செகண்ட் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டிக்கு இருந்தால் போதும். நல்லா அரைப்பட்டு வரும்போது அதில் இருக்க தூசி எல்லாமே வந்துடும். அரைக்கிறது வந்து அந்த மாவு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால மாக்கோளம் மாதிரி போட யூஸ் பண்ணிக்கலாம். டைம் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கும்போதே அதில் இருக்க தூசி மண் எல்லாமே அந்த மாவோட வந்திருக்கும். செகண்ட் டைம் இட்லிக்கு தாராளமாக சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரிசி தனித்தனியாக தான் ஊற வச்சு ஆட்டியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஆட்டி எடுத்துக்கிட்டேன். செகண்ட் தான் வந்து உளுந்து ஆட்டிக்கிட்டேன். அரிசி வந்து ஓரளவுக்கு கொரகொரன்னு இருக்கணும். உளுந்து வந்து நல்லா நைஸாக இருந்தால் தான் இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஃபைனலி மாவாட்டி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கையோட கிரைண்டரை க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.